Hello everyone. இன்னைக்கு நம்ம lead code problem number 2375 construct smallest number from DA string. இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். You are given a zero index string pattern of length n consisting of the characters I meaning increasing and D meaning decreasing. A zero index string num of length n plus 1 is created using the following conditions. Num consists of digit 1 to 9. Where each digit is used at most once. If pattern of I equal to I, then num of I less than num of I plus 1. If pattern of I equal to D, then num of I greater than num of I plus 1. Written lexicographically smallest possible string num that meets the condition. ஸோ இப்போ நமக்கு இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்க வேல்யூல ஐ அப்படின்னா இன்க்ரீசிங் அண்ட் டி அப்படின்னா டிக்ரீசிங்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜீரோ இண்டெக்ஸ் ஸ்ட்ரிங் லென்த் வந்து என் பிளஸ் ஒன்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ அப்படின்னா இன்க்ரீசிங் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் நம்பரை விட நெக்ஸ்ட் நம்பர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ 1 2 3 4 அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் 1 2 3 4 இன்க்ரீசிங் நமக்கு தெரியும். சேம் அதே மாதிரி 4 3 2 1 அப்படிங்கிறது டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்திருக்க இன்க்ரீசிங் ஐ அப்படின்னா இதில் மென்ஷன் ஆயிருக்க வேல்யூ ஐ அப்படின்னு இருக்குன்னா இது இன்க்ரீசிங் வேல்யூவாக இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ ஐ வேல்யூ வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ பிளஸ் ஒன் வந்து 2 இந்த வேல்யூ கிரேட்டர் தானா ப்ரீவியஸ் வேல்யூவாக இருக்கணும்னு இருக்காங்க. சாரி லெஸ் தானா ப்ரீவியஸ் வேல்யூவாக இருக்கணும்னு இருக்காங்க. இந்த ஐ வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூவோட கம்மியாக இருக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இதுவே டி அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருக்கிற இந்த வேல்யூ அடுத்த வேல்யூவை விட இந்த வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வேல்யூவோட பெரிய வேல்யூவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டிக்ரீசிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த இன்புட்டில் பேட்டர்ன் ஐஐஐ டிஐ டிடிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அவுட்புட் வந்து 1 2 3 4 5 4 9 8 7 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நமக்கு இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வந்து இந்த நம்ஸ் வந்து 1லேருந்து 9க்குள்ள இருக்க நம்பராக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிஷன். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐ அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர், டி அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர். அதாவது ஐன்னா வந்து கரண்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வேல்யூவோட வந்து அதிகமாக இருக்கணும் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா, சாரி கம்மியாக இருக்கணும். அதுவே டி அப்படின்னா கரண்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் வேல்யூவோட அதிகமாக இருக்கணும். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம டோட்டல் நம்பரோட சைஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஒன்று நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் இப்போ இருக்கிற எல்லா வேல்யூவும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஒரு லூப் ஒன்று ரன் பண்ணுறோம். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n+1 வரையும் வந்து ரன் ஆகும் இந்த லூப்பு. அந்த பேரலா ஒன்ஸ் இந்த வர ஒவ்வொரு வேல்யூவுமே நம்ம இந்த ஸ்டாக்ல புஷ் பண்ணிடுறோம். அப்புறம் ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்காக கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த வேல்யூ இன்க்ரீசிங்காக இருக்குன்ற பட்சத்தில் அப்படி இல்லை எண்ட் ஆஃப் தி லூப்பாக இருக்குன்ற பட்சத்தில் ஒவ்வொரு வேல்யூவாக பாப் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்திருக்க நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி ஃபைனலாக இந்த லூப் வந்து முடியும் போது நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா
நமக்கு ஐ ஐ ஐ டி ஐ டி டின்னு இருக்கு. ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர் அண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ இப்படி இருக்கு. இதில் நமக்கு ஒவ்வொரு லூப்புக்குமே வந்து 1 2 3. ஸோ இப்போ 1 2 3. இப்போ இது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கு. இந்த 3 வேல்யூ இருக்கு. அடுத்தது இப்போ 4 வந்து வரணும். ஆனால் ஒன்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து 4 வருதுன்ற பட்சத்தில் இது வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா எப்பவும் போல வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலா மறுபடியும் இன்க்ரீசிங் ஆர்டர் வருதுன்ற பட்சத்துல நம்ம இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்படி ரிவர்ஸ் பண்ணி இதே மாதிரி அடுத்து மறுபடியும் இன்க்ரீசிங் ஆர்டர் வருது அப்படின்னா இந்த வேல்யூவை மறுபடியும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஒன்ஸ் இப்போ டிக்ரீஸ் அப்படின்னா நம்ம வந்து வேல்யூ ரிவர்ஸ் பண்றோம். அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ல 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்குன்ற போது நம்ம இந்த ஒவ்வொரு வேல்யூவுமே இந்த ஸ்டாக்ல இருந்து ஸ்ட்ரிங்கா மாற்றி ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் பண்றோம் இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்குன்ற பட்சத்தில். ஒன்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இது டிக்ரீசிங் ஆர்டராக இருக்குன்னா சேம் அதே தான். ஸோ 5 6 7 8 இந்த மாதிரி இருக்கும். இது நாலுமே டிக்ரீசிங் ஆர்டர்னு கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து அகைன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுன்ற பட்சத்தில் நம்ம இருக்கிற இந்த ப்ரீவியஸ் வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ அப்படிங்கும்போது இப்போ 8 7 6 5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலாக கடைசி வேல்யூ இருக்கப்ப நம்ம இந்த லூப் வந்து பிரேக் ஆகும். அப்போ ரெஸ்பான்ஸை ரிசல்ட்டில் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுதான் சொல்யூஷன். இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மென்ஷன் பண்ண மாதிரி என்னன்னு சொல்லிட்டு டோட்டலாக இருக்க இந்த பேட்டர்னோட சைஸை கால்குலேட் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இருக்கிற எல்லா வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ இது ரிசல்ட்டை சென்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் i = 1 இருந்து ஸோ n+1 வரையும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். வந்திருக்க ஒவ்வொரு வேல்யூமே ஸ்டாக்ல நான் புஷ் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக சீனஸ் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளில் ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு கண்டிஷன் நான் போட்டிருக்கேன். இந்த கண்டிஷனில் இது என் கடைசி வேல்யூவாக இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த சியோட வேல்யூ வந்து இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்குன்ற பட்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் அந்த ஸ்டாக்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூமே வந்து ஸ்ட்ரிங்கா மாற்றி ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்டாக்கை எம்டி பண்ணிடுறேன். ஃபைனலாக